அன்பான உறுப்பினர்களே, இந்த வாரத்தில் காணும் காணொளியில் இறுதி ஆணை பிறப்பிக்கப்பட்ட பிறகு தண்டனை பெற்ற அரசு ஊழியருடைய பாதுகாப்பின்படி அவருக்கு என்னென்ன வழிமுறைகள் விதிகளின்படி உள்ளது என்பதை காண்போம். முதலில் விதி 19 கீழான மேல்முறையீட்டினை தண்டனை பெற்றவர் மேல்முறையீட்டு அலுவலருக்கு சமர்ப்பிக்கலாம். This is under Rule 19 of the Tamil Nadu Civil Services Disciplinary Appeal Rules. அவ்வாறு தண்டனையை எதிர்த்து அவர் அளிக்கும் மேல்முறையீட்டில் அவர் அனைத்து விளக்கங்களையும் சமர்ப்பித்து என்னென்ன காரணங்களினால் ஒழுங்கு நடவடிக்கை அலுவலருடைய அந்த நடவடிக்கையானது சரியல்ல, அவருடைய இறுதி தீர்ப்பானது சரியல்ல என்று மேல்முறையீட்டில் வாதிடலாம். ஒருமையில் பேசுவதோ அல்லது அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ், ஒழுக்கமில்லாத வார்த்தைகளை உபயோகிப்பதோ கூடாது. இவை இரண்டும் தான் அதில் முக்கியமாக பார்க்கப்படும். மேலும் அப்பீல் என்பது, மேல்முறையீடு என்பது 60 நாட்களுக்குள்ளாக நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று விதிகளில் உள்ளது. இறுதி ஆணையிலும் அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். யாருக்கு நீங்கள் மேல்முறையீடு செய்ய வேண்டும், எவ்வளவு நாட்களுக்குள்ளாக மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லவில்லை என்றால் அந்த இறுதி ஆணையும் பழுதுபட்டதாகவே கருதப்படும். சரி, இப்போது 60 நாட்களுக்கு மேலே ஆகிவிடுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு டெத்து, ஃபார் சம் ரீசன் என்னால் 60 நாட்களுக்குள்ளாக மேல்முறையீட்டு மனுவை சமர்ப்பிக்க இயலவில்லை என்றாலும் கூட மேல்முறையீட்டு அலுவலர் அதை கண்டனம் செய்வதற்கு வசதி இருக்கிறது. அதாவது கண்டோன் தி டிலே ஆஃப் 60 days, அந்த பவர் டிசிப்ளினரி அப்பல்லட் அத்தாரிட்டிக்கு இருக்கிறது. அவர் தள்ளுபடி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மேல்முறையீடு என்பது உரிய மேல்முறையீட்டு அலுவலருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும். அந்த நபர் யார் என்பது நம்முடைய ஒழுங்கு நடவடிக்கை விதிகளிலேயே இருக்கும். அடுத்தது, நீங்கள் கொடுக்கக்கூடிய அப்பீல் என்பது, மேல்முறையீட்டு மனுவானது தண்டனை அளித்த ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் மூலமாகவே அளிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் அதற்கான அனைத்து ஆவணங்களையும் பத்தி வாரியான குறிப்புகளோடு இணைத்து மேல்முறையீட்டு அலுவலருக்கு அனுப்புவதற்கு எளிதாக இருக்கும், விரைவாக அனுப்ப முடியும். சரி, மேல்முறையீட்டு அதிகாரி என்ன செய்ய வேண்டும்? அவர் நேர்முக விசாரணை எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. அரசுக்கு அளிக்கப்படக்கூடிய அனைத்து மேல்முறையீட்டிலும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் டிஎன்பிஎஸ்ஐ கலந்து ஆலோசிக்க வேண்டும். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், கலந்து ஆலோசிக்க வேண்டும். அது கண்டிப்பு அல்ல. ஆலோசிப்பது கண்டிப்பு. அவர்களுடைய ஆலோசனையை நீங்கள் அப்படியே ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது கண்டிப்பல்ல. மேல்முறையீட்டு அலுவலர் அந்த மேல்முறையீட்டு மனுவை பெற்றுக்கொண்ட பிறகு முதலில் செய்ய வேண்டியது அக்னாலஜ் பண்ணணும். The appeal of so and so is received by the appellate authority so and so, it is under consideration. இந்த நல்ல நடைமுறை பழக்கத்தை நாம் அறவே கைவிட்டு விட்டோம் என்பது மிக மிக வருத்தத்துக்குரிய விஷயமாகும். Any appeal to the appellate authority should be acknowledged first. சரி, அவர் அதை அக்னாலஜ் பண்ணிட்டார். அவர் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய விதிகளிலேயே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் டிசிப்ளினரி அப்பீல் ரூல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா
ரூல் 23ல் க்ளீனாக சொல்லியிருக்காங்க அப்பலேட் அத்தாரிட்டியினுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன, இதை எப்படியெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணணும், அவர் போடுகின்ற இறுதி ஆணை எப்படியே இருக்கணும் என்பதையெல்லாம் தெளிவாக விதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அரசினால் P&R டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வெளியிடப்பட்டுள்ள பல்வேறு விளக்கங்கள், அறிவுரைகள் எல்லாமே விதிகளில் இணைக்கப்படாத காரணத்தினால் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்பட்டு விடுகிறது. மேல்முறையீட்டு அலுவலரிடம் போன பிறகு அவரும் அனைத்து விவரங்களையும் ஆய்வு செய்யணும். எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், வெரிஃபிகேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், then consideration of grounds raised by the delinquent officer, finally assigning and proper reasoning to the decision why he accepted the decision of the disciplinary authority என்பதற்கு விளக்கம் சொல்லி ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் ஆணையின் மீது கூடுதல் விளக்கமளித்துள்ள தண்டனை பெற்றுள்ள அலுவலருடைய அந்த மேல்முறையீட்டு மனுவில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் இவர் மறுக்க வேண்டும் அல்லது ஏற்க வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்றால் அது நான் ஸ்பீக்கிங் ஆர்டர். நான் ஸ்பீக்கிங் ஆர்டர் என்று சொல்வதனுடைய அடிப்படை என்னவென்றால், அந்த அதிகாரம் படைத்த அதிகாரி அலுவலர் தன்னுடைய புத்தியை செலுத்தி அனைத்து விவரங்களையும் ஆய்வு செய்துள்ளார் என்று உறுதி செய்வதற்கு வழிவகைதான் தி ஸ்பீக்கிங் ஆர்டர் என்பது. தன்னிலை விளக்கம் உள்ள முழுமையான ஒரு ஆணை. இது தவறான ஆணை என்பதற்கு நான் உங்களுக்கு பல்வேறு நீதிமன்ற விளக்கங்களோடு சொல்கின்றேன். ஏனென்றால் நம்முடைய துறை வழி நடவடிக்கையில் எனக்கு தெரிந்து அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் செய்து விடுகிறார்கள். அவள் கூட சில சமயங்களில் மாறுபடாமல் அப்படியே இருக்கிறது. ஆண்பால் பெண்பால் கூட மாற்றப்படுவது இல்லை. கடைசியில் இருக்கக்கூடிய அந்த தி ஆபரேட்டிவ் போர்ஷன் ஆஃப் தி ஆர்டர் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, தி கவர்மெண்ட் ஆஃப்டர் கேர்ஃபுல் கன்சிடரேஷன் ஆஃப் தி சார்ஜஸ் ஃப்ரேம்ட் அகைன்ஸ்ட் இண்டிவிஜுவல், the defense statement submitted by the individual, the enquiry officer report, the further explanation submitted by the petitioner, and the orders of the disciplinary authority, further explanation submitted by the delinquent officer, confirms the order passed by the disciplinary authority as the appeal submitted by the individual is devoid of merits. இதுதான் ரெகுலராக எல்லா மேல்முறையீட்டு அலுவலரும் செய்யக்கூடிய காரணங்கள். ஆணை அதில் அவர் சொல்லியிருக்க மேல்முறையீட்டு விளக்கம் அல்லது கூடுதல் விளக்கம் எவ்வாறு மாறுபட்டது என்பதை சொல்ல வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேல்முறையீட்டு அலுவலர் என்ன பண்ணார், டிசிப்ளினரி அத்தாரிட்டி 3 இன்கிரிமெண்ட்ஸ் வித் குமுலேட்டிவ் எஃபெக்ட் போட்டார். இவர் அதை 3 இன்கிரிமெண்ட்ஸ் வித்தவுட் குமுலேட்டிவ் எஃபெக்ட்னு மாற்றினார். அதுக்கு அவர் பல்வேறு விளக்கங்களை அவருடைய ஆணையில் சொல்லியிருக்கிறார். என்ன, இந்த குற்றம் சாட்டப்பட்டு தண்டனைக்கு உரியவர் என்ன செய்திருக்கிறாரு, ரொம்ப அக்யூட் வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நகராட்சியில் கான்ட்ராக்டர் மூலிமா தண்ணி கொடுத்துருக்கிறாரு, டெண்டர் விட்டு கொடுத்துருக்கிறாரு, அதிகமான எந்த பணமும் கொடுக்கல, ட்வார்டு போர்டு அதை பற்றி எதுவும் சொல்லலை, அப்ஜெக்ஷன் சொல்லலை, ஆடிட்லேயும் அப்ஜெக்ஷன் இல்லை. இப்படி பல்வேறு விஷயங்களை விதிமுறைகளில் அப்படி க்ளீனாக அவருடைய ஃபைனல் ஆர்டரில் சொல்லிவிட்டு தண்டனையை 3 வருஷத்துக்கு வித்தவுட் குமுலேட்டிவ் எஃபெக்ட்டுக்கு போடுறாரு. இந்த மாதிரி விளக்கம் கொடுத்திருந்தால் அந்த விளக்கம் கூட தப்பு தான், அப்புறம் நம்ம அது கோர்ட்டில் போய் சட்டிஸ்ஃபைட் ஆகிடும். விளக்கம் கொடுத்திருந்தால்
அந்த விளக்கத்தை அவர் ஏன் ஏற்கவில்லை என்பதை சொல்லணும். அப்போ தானே அவர் பனிஷ்மெண்ட் இம்போஸ் பண்ண முடியும். மாடிஃபிகேஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட் செய்திருக்கிறாரு உண்மை. வித் குமுலேட்டிவ் என்பதை வித்தவுட் குமுலேட்டிவ் என்பதை மாற்றியிருக்கிறார், உண்மைதான். ஆனால் அந்த தண்டனையும் ஏன் அளிக்கப்பட்டது? பிகாஸ் he has admitted all the facts submitted by the delinquent officer in his appeal petition. அது போன்ற நிகழ்வுகளில் மேல்முறையீடு ஆணையானது அரசாங்க நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுவிடும் நிச்சயமாக. கடைசியா மேல்முறையீட்டு ஆணையில் அது அக்செப்ட் பண்ணி போடுறீங்களோ ரிஜெக்ட் பண்ணி போடுறீங்களோ அப்பலேட் அத்தாரிட்டி மட்டுமே கையெழுத்திட வேண்டும். இதை நம்ம தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அண்டர் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி இவர்களுக்கே இன்னும் தெரியவில்லை. பல்வேறு வழக்குகளில் அவை உரிய அலுவலரால் ஒப்புகை செய்யப்படவில்லை. நாட் ப்ராப்பர்லி ஆத்தென்டிகேட்டட் பை தி அப்பலேட் அத்தாரிட்டி என்று சட்டசட் ஆகிவிடுகிறது. இதை தமிழ்நாடு தலைமை செயலகத்தினுடைய ஆஃபீஸ் மேனுவல் இருக்கிறது அல்லவா, அதிலேயே P&R டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். GOMS நம்பர் 97 P&R டிபார்ட்மெண்ட் 2002. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க, எனி டிசிப்ளினரி அத்தாரிட்டி, எனி அப்பலேட் அத்தாரிட்டி, எனி ரிவ்யூவிங் அத்தாரிட்டி, எனி revision authority, the order passed and sent to the delinquent officer should be signed only by the competent disciplinary authority or appellate authority or revision authority or reviewing authority, not by section officer or under secretary to government. அதாவது அவர்களை தவிர வேறு யாரும் போடக்கூடாது அப்படின்னு இருக்கிறதுனால பர்சி இல்லீகல், உடனடியாக அது செல்லாதது ஆகிவிடும். அதே போலவே நம்ம P&R டிபார்ட்மெண்ட்டில் லெட்டர் MS நம்பர் 1118 பர்சனல் N/87 போட்டிருக்கிற ஆர்டர் பிரகாரம் 152 நாட்களுக்குள்ளாக இறுதி ஆணை அரசாங்கத்தால் வெளியிடப்பட வேண்டும். மேக்ஸிமம் 6 months 180 daysன்றது. ஆனால் அதில் கொடுத்துருக்கிறது 152 days. அவ்வாறு கொடுக்கப்படவில்லை என்றால் 2 வருஷம் 3 வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிலே என்ற அடிப்படையில், காலதாமதம் என்ற அடிப்படையில் அந்த மேல்முறையீட்டு ஆணையானது ரத்து செய்யப்பட வாய்ப்பு உள்ளது. இது அப்பீல், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் கொடுக்குற அப்பீலினுடைய வழிமுறைகள். அதுக்கப்புறம் ரிவ்யூ பெட்டிஷன், மறு ஆய்வு. ரிவ்யூ பெட்டிஷன்றது யார் நமக்கு தண்டனை அளித்தாரோ அந்த நபரிடமே டு தி சேம் அத்தாரிட்டி, ஐயா இதை மறு ஆய்வு செய்யுங்க, என்னென்ன டெக்னிக்கல் லேச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் மனம் திறந்து ஏற்றுக்கொண்டு ஆணையை ரத்து செய்யலாம் அல்லது மாடிஃபை பண்ணலாம். ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் மனித இயல்பு ஈகோ, கோபம். நான் போட்ட ஆணையை தப்பு சொல்கிறியா அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர பழுதுபட்ட ஆணையை சரி செய்ய வேண்டும் என்று யாரும் நினைப்பது இல்லை. சரி, இந்த ரிவ்யூ அண்டர் ரூல் 37 ஆஃப் தி தமிழ்நாடு சிவில் சர்வீசஸ் டிசிப்ளினரி அப்பீல் ரூல்ஸ் செய்ய முடியும். அந்த ஆணையை அந்த ஒழுங்கு நடவடிக்கை அலுவலரே கூட தானே கூட பண்ணலாம். சோமோட்டோ ரிவ்யூ எடுத்துக்கலாம். அல்லது அண்டர் ரூல் 37 ரிவ்யூ பெட்டிஷன் கொடுத்து அதன் அடிப்படையில் அவர் எடுக்கலாம். இது 2 வகையிலையும் பண்ணலாம். இதுக்கு டைம் லிமிட் இல்லை. ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவோன்னா, அப்பலேட்டிவ் டைம் இருக்கு இல்லையா, 60 days, அதுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது மறு ஆய்வுக்கு வரும்போது என்ன ஆகும்னா, நியூ ஃபேக்ட்ஸ், மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கிறாரா, புதிதாக தடயங்கள் ஆதாரங்கள் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அவையெல்லாம் முதல்ல எனக்கு கிடைக்கல இப்போ தான் கிடைச்சதுன்னு கொண்டு கொடுத்தாங்கன்னா வாய்ப்பு உண்டு. இறுதி ஆணையின் நிலையை
அத்தகைய ஆதாரங்கள் மாற்றிவிட முடியும் என்று இருப்பின் அதனை ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் மறு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரிவ்யூலையும் அப்பீல் போலவே எல்லா நடைமுறைகளும் பின்பற்றப்பட வேண்டும். இது 2வது. 3வது சீராய்வு மனு, ரிவிஷன் பெட்டிஷன். ரிவிஷன் பெட்டிஷன்றது அப்பீல் போகாமலேயே ஹையர் அத்தாரிட்டிக்கு போகிறது. டிசிப்ளினரி அத்தாரிட்டி போட்ட ஆர்டரை அதுக்கு மேலே உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சீராய்வு கொடுப்பது. இதுலேயும் சீராய்வு மனுவை எப்படி செய்ய வேண்டும் என்பது பார்த்தா மனுதாரருடைய வேண்டுகோள் படி பண்ணலாம். அதிகாரியும் தன்னிச்சையாக உயர்நிலை அதிகாரி தன்னிச்சையாக ஆட்டோமேட்டிக்காக சோமோட்டோவை எடுத்து ரிவிஷன் பண்ணலாம். அவ்வாறு செய்யும்போது மேல்முறையீடு முடிந்த பிறகுதான் இதை செய்ய வேண்டும். மேல்முறையீடே நான் பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த மேல்முறையீட்டுக்கான கால அவகாசம் இருக்குல்ல, 60 நாள் கொடுத்த பிறகு இவ்வளோ 2 மாதம் 3 மாதம்னு அந்த டைம் முடிஞ்ச பிறகு தான் ரிவிஷன் எடுத்துக்கொள்ள வேண்டும். சீராய்வு என்பது மேல்முறையீட்டு அலுவலருக்கு மேலான நிலையில் உள்ள அதிகாரம் படைத்த அதிகாரியால் செய்யப்படும். தன்னிச்சை சீராய்வுக்கு, அதாவது சோமோட்டோ ரிவிஷனுக்கு காலக்கெடு கிடையாது. ஆனால் மேல்முறையீட்டு அலுவலர், அதாவது அப்பலேட் அத்தாரிட்டி, அந்த ரிவிஷனை எடுக்கிறதுக்கு 6 மாதம் டைம் இருக்கிறது. சீராய்வு மூலமாக ஏற்கனவே அளிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்யலாம், குறைக்கலாம், தள்ளுபடி கூட செய்யலாம், கேன்சல் பண்ணலாம். தண்டனை அளிக்காத நிலையில் புதிதாக ஒரு தண்டனை அளிக்க கூட முடியும். அல்லது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஆணை பிறப்பித்த அதிகாரிக்கோ அல்லது வேறு ஒரு அதிகாரிக்கோ இதனை அனுப்பி வைத்து புதிதாக ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு படிக்கலாம். தகுதி வாய்ந்த ஏனைய ஆணை ஏதேனும் இருப்பின் அதனையும் பிறப்பிக்கலாம். எனி அதர் ஆர்டர் டீம் ஃபிட் அண்ட் ப்ராப்பர். தேவையென்றால் டிஎன்பியை கலந்து ஆலோசிக்கலாம், டிஎன்பிசியை கலந்து ஆலோசிக்கலாம். இது ரிவிஷனுடைய பேசிக்ஸ். நம்மளுடைய ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் ரூல் 9A கேபிட்டல் ஏ என்று ஒரு ஷரத்து இருக்கிறது. அது எதற்கு என்றால், ஒரே குற்றச்சாட்டில் அல்ல குற்ற நிகழ்வில் பல்வேறு துறையை சார்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கலாம், அல்லது பல்வேறு நிலையில் உள்ள அதிகாரிகள் அலுவலர்கள் கலந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் அரசு ஒரே குற்றச்சாட்டு குறிப்பாணையின் அடிப்படையில் ஒரே விசாரணையை நடத்தி தண்டனை அளிப்பதற்கு, இறுதி செய்வதற்கு வழிவகை உள்ளது. அதுதான் இந்த ரூல் 9A. Jointly involved in any misconduct or interconnected அப்படி இருந்தாலும் விதி 9 கேபிட்டல் ஏயின் படியாக அவர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை ஆணை பிறப்பிக்க வேண்டும். ஆனால் இதில் ரூல் 9Aல அரசு மட்டும்தான் ஆணை பிறப்பிக்கும். அரசு என்பது தலைமை செயலகத்தில் உள்ள நிர்வாகத்துறையை குறிக்கும். ஆனால் தலைமை செயலாளர் அவர்களின் கீழ் நேரடி நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள அலுவலர்களுக்கு இந்த விதி பொருந்தாது. அதைப்போலவே பல்வேறு விஷயங்கள் விதிகளில் தெளிவாக இல்லாத காரணத்தினால் நமக்கு இன்னமும் சரியான விளக்கம் அரசினால் தரப்படுவது இல்லை. உதாரணத்திற்கு, தலைமை செயலகத்தில்
சார்பு செயலாளர் வரையில் உள்ள பதவிகளுக்கு அந்தந்த அரசு செயலர்கள்தான் நியமன அலுவலர்கள், ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர்கள் என்று P&R துறையினுடைய லெட்டர் MS நம்பர் 9 P&R டிபார்ட்மெண்ட் டேட்டட் 16/11/2000 தெள்ளத் தெளிவாக விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றளவும் சார்பு செயலருக்கு ஒழுங்கு நடவடிக்கை என்பது P&R செக்ரட்டரியால் தான் எடுக்கப்பட்டு வருகிறது. இது தவறு என்று நாம் பல வழக்குகளில் வாதிட்டிருந்தாலும் இதுவரை அதை தெளிவுபடுத்திட அந்த விதியை P&R டிபார்ட்மெண்ட் கிளாரிஃபை பண்ணவே இல்லை. துணை செயலாளர் கூடுதல் செயலாளர்களாக இருக்கிறதுல யாருக்கிட்டனா அவங்களாம் தலைமை செயலாளருடைய நிர்வாக கட்டுப்பாட்டுக்கு நேராக போயிடுவாங்க. அவர்களுக்கு இந்த விதி பொருந்தாது. அதே போல் ஒரு அரசு ஊழியரும் உள்ளாட்சித்துறை அலுவலரும் இணைந்து குற்ற நிகழ்வில் ஈடுபட்டிருந்தால் அந்த குற்றச்சாட்டில் இந்த விதியை கொண்டு கூட்டு நடவடிக்கை எடுக்க இயலாது. காரணம், அவர்களுக்கு என்று ஒழுங்கு நடவடிக்கை விதிகள் தனியே உள்ளது. அதுபோலவே காவல்துறை ஊழியர்களுக்கு காவல்துறை ஊழியர்கள் விதி 3A 3B இன் படியும், நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஊழியர்களுக்கு விதி 8(1) 8(2) இன் கீழும், சென்னை மாநகராட்சி ஊழியர்களுக்கு விதிகள் 10(1) 10(2) இன் கீழாகவும், கீழ்நிலையில் கிரேட் 3 கிரேட் 4 எம்ப்ளாயீஸ் ஆஃப் சென்னை கார்ப்பரேஷனுக்கு பைலா ரெகுலேஷன்ஸ் பிரகாரமும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆகையால் இந்த கூட்டு நடவடிக்கை என்பதும் விதி 9A கீழாக சொல்லப்பட்டுள்ள வகையில் மட்டுமே எடுக்கப்பட வேண்டும். இது ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு அரசு ஊழியர்களுக்கான உள்ள பாதுகாப்புகள் இவற்றை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கிரிமினல் வழக்குகள் பற்றிய விவரங்களை காண்பதற்கு முன்பாக ஒழுங்கு நடவடிக்கை ஃப்ரேமிங் சார்ஜு அதில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்றது, நீதிமன்றத்தில் என்னென்ன மாதிரியான வழக்குகளில் தீர்ப்புகள் வந்திருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அதை பார்த்த பிறகு கிரிமினல் நடவடிக்கைக்கு செல்லுவோம். வணக்கம்.